ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ராமுன்னு ஒரு விறகு வெட்டி இருந்தாராம். அவர் தினமும் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வந்து விற்று தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட சாப்பாடு செய்ய சொல்லி அதை எடுத்துக்கிட்டு விறகு வெட்ட போனாராம். ராதா, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கட்டி கொடு. இன்னைக்கு முழுசும் நான் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்தாதான் நாளைக்கு நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்க முடியும். ராமு சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு விறகு வெட்ட போனாங்களாம். ராமு சாப்பாடு பைய ஒரு ஓரமாக வச்சுட்டு விறகு வெட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே ஒரு புறா கூட்டம் வந்துச்சான். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த சாப்பாடை பறவைகளே நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு படுத்து தூங்கிட்டாங்களாம். அந்த பறவைகள் எல்லாம் ராமு ரொம்ப நல்லவன், அவனுக்கு நிறைய தங்க காசுகள் போட்டு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பை முழுசும் தங்க காசுகளாக போட்டுச்சுங்களாம். ராமுக்கு அது தெரியாமல் தூங்கி எழுந்திரிச்சு தன்னோட வீட்டுக்கு விறகையும் பையையும் எடுத்துக்கிட்டு போனாங்களாம். பறவைகள் எல்லாம் நிறைய வந்தனால நான் சாப்பிடாம அந்த சாப்பாடை பறவைகளுக்கு கொடுத்தேன். ஆனாலும் இந்த பைய இவ்வளோ வெயிட்டா இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு தெரியல, என்ன இருக்குன்னு கீழே கொட்டி பாரு அப்படின்னு ராமு சொன்னாங்களாம். ராமுவோட மனைவியும் அந்த பையில என்ன இருக்குன்னு கீழே கொட்டி பார்த்தாங்களாம். அப்போ அந்த பை முழுசும் தங்க காசுகளா இருந்துச்சான். எல்லாமே தங்க காசுகளா கீழே கொட்டிச்சான். அதை பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சான். ராமு அந்த தங்க காசுகளை வச்சு நிலமும் மாடும் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது அதை ஒரு பணக்காரர் பார்த்தாராம். என்ன ராமு, உங்ககிட்ட ஏது இவ்வளோ பணம்? இவ்வளோ பெரிய நிலம் வாங்கி அதில் விவசாயம் செஞ்சிட்ருக்கியே, ஏது உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு அந்த பணக்காரர் ராமு கிட்ட கேட்டாங்களாம். அப்போ ராமு நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். அதெல்லாம் கேட்டோன்னே அந்த பணக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அதை போய் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாராம். மோகினி, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த விறகு வெட்டி ராமு காட்டுக்கு போனப்ப புறாக்கள் தங்க காசு கொடுத்துச்சான். அதே மாதிரி எனக்கும் சாப்பாடு கொடுத்து விடு, நானும் காட்டுக்கு போய் அந்த புறாக்கள் கிட்ட தங்க காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாராம். அதே மாதிரி புறாக்கள் வந்துச்சான். அந்த புறாக்கள் கிட்ட சொன்னாராம், சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நிறைய தங்க காசுகள் போடுங்க, நானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு நிறைய தங்க காசுகள் போடுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த புறாக்கள் எல்லாம் பேசிக்கிச்சான். இவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன், இவனோட சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது, அவனோட பையில் விஷப்பூச்சிகளை போடணும் அப்படின்னு சொல்லி விஷப்பூச்சிகளை போட்டுட்டு பறந்து போயிடுச்சான். அந்த பணக்காரர் அந்த பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாராம். அப்போது அந்த பையை திறந்து பார்த்தா அதில் தேள் பாம்பு எல்லாமே இருந்துச்சான். அதை பார்த்துட்டு அவங்க மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் ரொம்ப பேராசைப்பட்டனால தான் புறாக்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு, இனிமே இந்த மாதிரி பேராசைப்படாதீங்க, நாம் உழைக்கிற காசு மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம எப்பயுமே பேராசைப்படக்கூடாது, நம்ம நேர்மையாக உண்மையாக இருந்தோன்னா நமக்கு தேவையானது நம்ம தேடி வரும். ஓகேவா குட்டீஸ்? வரும்.